ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஓ யூஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான வீடியோ தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகன் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க வேறு எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சென்னையிலேயே கொரட்டூர்லேயே ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் இது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சிங்கர் பர்கர், அப்புறம் செட்டிநாடு சிக்கன் ரோல், அப்புறம் செட்டிநாடு ஸ்பைசி விங். இது மூணுமே உங்களோட சிக்னேச்சர் ஃபுட்னு சொன்னாங்க. அது மூணுமே ட்ரை பண்ணேன். உண்மையாக சொல்கிறாங்க, மூணுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஈவினிங் டைமில் அவ்வளோ ரஷ் இருக்குங்க. சரி, அது என்னென்னு செக் பண்ணி சரி மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னு தான் இந்த வீடியோ. இவருடைய ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ டு மெட்ராஸ். எங்ககிட்ட ஃப்ரைட் சிக்கன், பர்கர், செட்டிநாடு சிக்கன் ரோல், ஐஸ்கிரீம், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்போ ஆஃபரும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் சென்னையில் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரைங்க இந்த ஷாப்பு. எங்ககிட்ட நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, வெஜிடேரியன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெஜிடேரியனும் இந்த ஷாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க கிச்சனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற சிக்கன் வந்து ஹலால் சிக்கன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டர்மரிக் வாஷ் தான் பண்ணி நல்லா க்ளீனாக தான் கொடுக்குறது. வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஷாப்பில் 1000 rupeesக்கு மேலே வாங்கினீங்கன்னா அப் டு 2 kilometers ஃப்ரீ டெலிவரின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப சூப்பராக போகுதுன்னு சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து வெறும் 59 rupeesக்கு தராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லேயும் சரி, குவாலிட்டிலையும் சரி, ரேட்லேயும் சரி, மூணுமே செம ஒர்த்துங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இந்த ஷாப்பில் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டெய்லி ஓப்பனில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட ரெகுலர் கஸ்டமர் ஒரு சின்ன பையன் ரெகுலராக வந்து சாப்பிடுவா சொன்னார். அவரோட ரிவ்யூ நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி நல்ல ஷாப் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் அந்த கடையும் ட்ரை பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஷாப் இதை மாதிரி இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள், அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபுட்டெல்லாம் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் காலேஜுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஷாப் நேம் மெக்சிகோ டு மெட்ராஸ். நன்றி, வணக்கம். ஹாய் எவ்ரிவன். இப்போ வந்து நான் இங்கே கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து வந்துருக்கேன். நான் இந்த கடைக்கு வந்து டோட்டலாக ஒரு 10 times மேலேயே வந்திருப்பேன். நான் எப்பயுமே வந்து வந்தால் ஒரு ஃப்ரைஸ் இல்லைனா பர்கர் ஆர்டர் பண்ணிடுவேன். அது வந்து எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா வீட்லனாலும் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு வந்து எப்படியாவது காசு வாங்கிட்டு வந்து நான் வாங்கிடுவேன். அது ஏன்னா இங்கே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். பர்கர் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். லைக் மொஜிட்டோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த ஷாப்புக்கு. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து பர்கர் சாப்பிட்டேன். எப்பயும் போல இன்னைக்கு பர்கர் சாப்பிட்டேன். அது வந்து எக்ஸ்ட்ரா சீஸோட கேட்டேன். அதுவும் நல்லா இருந்தது. அது வந்து அவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் பார்த்தேன். ஒரு வழியா இந்த பக்கம் இருந்து பார்த்தேன். நல்லா கிளீனா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. ஓகே.